தபசு காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். மோட்சத்தின் பேரில் அச்சிஸ்ட அல்போன்ஸ் மரி லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். சுவாமி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. சர்வேஸ்வரன் அளிக்கக்கூடிய தேவ மகிமையை அடைவதற்கு உழைப்பதற்கான உயிரோட்டத்தை உடையவர்களாக அவர்களை ஆக்கும்படியாக நம் திவ்யரட்சகர் மோட்சத்தின் மகிமையின் ஒரு கண நேர காட்சியை தம் சீடர்களுக்கு அளிக்க ஆசித்து அவர்கள் முன்பாக மறுரூபமானார். பரலோக பேரின்ப சந்தோஷ மகிழ்வினால் மாபெரும் மாட்சிமையுடனும் உவகையுடனும் உருமாறி இருந்த பேரழில் மிக்க தம் மகா பரிசு திவ்ய திருவுருவத்தை நோக்கி பார்ப்பதற்கு தம் அப்போஸ்தலர்களுக்கு அனுமதி அளித்தார். உடனே அச்சிஸ்டர் ராயப்பர், சுவாமி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்று வியப்புடன் கூக்குரலிட்டார். ஆண்டவரே, நாம் இங்கேயே தங்கியிருப்போமாக. நாம் இந்த இடத்தை விட்டு ஒருபோதும் வெளியேறாமல் இருப்போமாக. ஏனெனில் தேவரீருடைய மகா உன்னத அழகின் காட்சியானது பூமியிலுள்ள சகல ஆனந்த மகிழ்வுகளை விட அதிகமாக எங்களுக்கு ஆறுதலை அளிக்கிறது. சகோதரர்களே, நாம் நம் எஞ்சிய ஜீவிய காலத்தில் பரலோகத்தை சம்பாதித்து அடைந்து கொள்வதற்காக உழைப்போமாக. பரலோகம் எவ்வளவு மாபெரும் நன்மையாக இருக்கிறது என்றால் அதை நமக்காக விலைக்கு வாங்கும்படியாக நமது ஆண்டவர் தாமே தமது திவ்ய உயிரையே பரித்தியாக பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். நரகத்தில் இருக்கும் நிர்பாக்கிய பாவிகள் அனுபவிக்கிற உபத்திரவங்களிலேயே அதிக கொடூரமான உபத்திரவம் இம்மகா நன்மையான பேரின்ப மோட்சத்தை இழந்தது அவருடைய சொந்த குற்றத்தினால்தான் என்கிற நினைவிலிருந்து ஏற்படுகிறது என்பதை நிச்சயித்திருங்கள். ஆசீர்வாதங்கள், பேரின்ப ஆனந்த மகிழ்வுகள், சந்தோஷங்கள், பரலோகத்தின் இனிமை நிறைந்த மதுரத்தன்மை ஆகியவை யாவற்றையும் அடைந்து கொள்ளலாம். ஆனால் அவற்றை பரலோகத்தில் பாக்கியமாய் அனுபவிக்கிற பரிசுத்த ஆத்துமங்களால் மட்டுமே அவற்றை பற்றி விவரிக்கவும் புரிந்து கொள்ளவும் கூடும். ஆனால் நாம் பரிசுத்த வேதாகமத்தின் உதவியுடன் அவற்றை பற்றி கூறக்கூடிய சிறிதளவான காரியத்தை பற்றி இங்கே கீழே விவரிப்போமாக. அப்போஸ்தலர் கூறுவது போல் தம்மை நேசிக்கிறவர்களுக்காக சர்வேஸ்வரன் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற அளவில்லாத ஆசீர்வாதங்களைப் பற்றி பூமியில் இருக்கிற எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாது. சர்வேஸ்வரன் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை கண் கண்டதுமில்லை, காது கேட்டதுமில்லை, மனிதனுடைய இருதயத்திற்கு அவை எட்டினதுமில்லை என்று இதை பற்றி சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். இந்த ஜீவியத்தில் நம் உணர்வுகளால் புலப்படுகிற இன்பங்களைத் தவிர வேறு விதமான எந்த இன்பத்தையும் பற்றி எந்த ஒரு சிந்தனையையும் கொண்டிருக்க கூடாதவர்களாயிருக்கிறோம். ஒருவேளை நம் மோட்சத்தை பற்றி அது ஒரு பறந்து விரிந்த ஒரு பள்ளத்தாக்காகும், அதில் பசுமையான நீரூற்றுகள் நிறைந்திருப்பதாகவும், எல்லா இடங்களிலும் கனிறிந்த மரங்களும் எல்லா பக்கத்திலும் பறவைகளும் பாடி திரிவதாகவும் ஒரு கற்பனை செய்யலாம். அல்லது மலர்களும் கனிகளும் நிறைந்த ஒரு தோட்டமாகும், சுற்றிலும் நீரூற்றுகளும் நிறைந்திருப்பதாகவும், எப்பொழுதும் அவை இனிமையாக இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் கற்பனை செய்யலாம். ஓ, நாம் நோக்கி பார்ப்பதற்கு எத்தகைய மாபெரும் அழகிய மோட்சம், அழகிய பள்ளத்தாக்கு அல்லது அழகிய ஒரு தோட்டம்! ஆனால் நிஜத்தில் இன்னும் எத்தகைய கூடுதல் அழகுடன் பரலோகம் காணப்படும்! உண்மையில் மோட்சம் எத்தகைய மாபெரும் உன்னதமான அழகுடன் பிரகாசிக்கும்! மோட்சத்தை பற்றி பேசும்போது அச்சிஸ்டர் பெர்னார்ட், ஓ மனிதனே, நீ பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களைப் பற்றி புரிந்து கொள்ள ஆசித்தால் பாக்கியமான அந்த பேரின்ப ராஜ்யத்தில் முரண்படுவதற்கான காரியம் எதுவும் இருக்காது, ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியம் எதுவும் இருக்காது. அங்கிருக்கும் எல்லாவற்றையும் உன்னால் ஆசிக்க கூடுமாயிருக்கும். அங்கிருக்கும் ஒவ்வொன்றும் நீ ஆசிக்கக்கூடியதாயிருக்கும் என்பதை அறிந்து கொள் என்று கூறுகின்றார். இங்கே கீழே சில காரியங்கள் நாம் உணர்வுகளுக்கு ஏற்புடையவையாயிருப்பினும் எவ்வளவு அதிகமான காரியங்கள் நம்மை உபத்திரவப்படுத்துவதற்கு மட்டுமே இருக்கின்றன. பகலின் ஒளி விரும்பத்தக்கதாக இருக்கிறது என்றால் இரவின் இருள் ஏற்கக்கூடாத காரியமாயிருக்கிறது. வசந்த காலமும் இலையுதிர் காலமும் மகிழ்வளிக்கக்கூடிய இனிய காலங்களாயிருக்கின்றன என்றால் கடும் குளிரையுடைய குளிர்காலமும் உஷ்ணத்தையுடைய கோடை காலமும்
வேதனை அளிக்கக்கூடிய விரும்பத்தகாத பருவ காலங்களாக இருக்கின்றன. இவற்றுடன் கூட வியாதியின் வேதனை வருத்த நோக்காடுகளையும் மனிதர் செய்கிற கொடுமைகளையும் வறுமையின் அசௌகரியங்களையும் இந்த ஜீவத்தில் நாம் இங்கே ஏற்று அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. மேலும் நம் உள்ளரங்கமான துன்பங்களான பயங்கள், பசாசின் சோதனைகள், மனசாட்சியின் சந்தேகங்கள், நித்திய ரட்சணத்தை பற்றிய நிச்சயமற்றதனம் ஆகியவற்றிடம் நாம் நம்மையே கட்டாயமாக ஒப்படைக்க வேண்டியிருக்கும். ஆனால் பரலோகத்தினுள் நுழைந்த பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு இனி ஒருபோதும் துயரம் இருக்காது. சுரேஸ்வரன் அவருடைய கண்களிலிருந்து எல்லா கண்ணீர்களையும் துடைத்து நீக்கிவிடுவார். உலக ஜீவியத்தில் அவள் சிந்திய கண்ணீர்களின் ஈரத்தை ஆண்டவர் உலர்த்தி விடுவார். மரணம் என்கிற ஒன்று அவளுக்கு இனி இராமல் போய்விடும். புலம்பலோ அழுகையோ துயரமோ எதுவும் இனி இல்லாமல் போகும். ஏனெனில் முந்தின ஜீவியத்தின் காரியங்கள் எல்லாம் கடந்து போயின. சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் என்று காட்சி ஆகமத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் மரணமும் மரண பயமும் இனி இருக்காது. பாக்கியமான இவ்விடத்தில் துயரங்களும் பலவீனங்களும் வியாதிகளும் வறுமையும் அசௌகரியங்களும் இரவு பகல் குளிர் உஷ்ணம் என்ற எந்த மாறுபாடுகளும் இருக்காது. பரலோக பேரின்ப ராஜ்யத்தில் இடைவிடாமல் பகலாகவும் அமைதியாகவும் எப்போதும் பூத்து குலுங்கும் வசந்த காலமாகவும் இருக்கும். மோட்சத்தில் உபத்திரவ துன்புறுத்தல்கள் இருக்காது. பொறாமையோ காய்மகாரமோ எதுவும் இருக்காது. ஏனெனில் பரலோகவாசிகள் எல்லோரும் ஒருவர் ஒருவரை கனிவுடன் சிநேகிப்பார்கள். ஒவ்வொருவரும் மற்றவருடைய சந்தோஷத்தை பார்த்து அதை அவரவருடைய சந்தோஷமாகவே பாவித்து அகமகிழ்வார்கள். நித்திய கேட்டின் அழிவை பற்றிய பயம் இனி அங்கு இல்லை. ஏனெனில் தேவ வரப்பிரசாதத்தில் நித்தியத்திற்குமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற ஆத்மமானது பாவத்தை இனி கட்டிக்கொள்ளக்கூடாததாகவும் சர்வேஸ்வரனை இழக்கக்கூடாததாகவும் இருக்கிறது. இனி ஆத்மம் ஒருபோதும் பாவத்தை கட்டிக்கொள்ளாது, சர்வேஸ்வரனையும் இழந்து போகாது. மோட்சத்தில் நீ ஆசிக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டிருப்பாய். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இங்கு எல்லாம் புதிதாக இருக்கும். புதிய அழகுகள், புதிய மகிழ்வுகள், புதிய சந்தோஷங்கள் என்று எல்லாமே புதியனவாயிருக்கும். மோட்சத்தில் நம் எல்லா ஆவல்களும் திருப்தி அடைந்துவிடும். பரலோக நகரத்தினுடைய உன்னத அழகை நோக்கி பார்ப்பதன் மூலம் நம் பார்வை திருப்தி அடைந்துவிடும். பளிங்கு கற்களாலான தெருக்களையும் சகல மகா அழகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஜன்னல்களைக் கொண்டு வெள்ளியினால் கட்டப்பட்ட வீடுகளையும் கொண்டிருக்கிற மகா அழகிய நகரை நோக்கி பார்ப்பது எத்தகைய அகமகிழ்வை கொடுப்பதாக இருக்கும். ஆனால் இதைவிட எவ்வளவு அதிகமான பேரழகை பரலோக நகரம் கொண்டு திகழ்கிறது. ஒரு இடத்தின் அழகு அங்கு வசிக்கிறவர்களுடைய அழகினால் இன்னும் கூடுதல் உயரத்திற்கு அதிகரிக்கிறது. பரலோகத்தில் வசிக்கிற மோட்சவாசிகள் எல்லோரும் அரச மகிமையுடைய ராஜரீக ஆடை ஆபரணங்களையே அணிந்திருக்கிறார்கள். ஆகவேதான் பரலோகத்தின் உன்னத அழகு இத்தகைய பரலோகவாசிகளால் இன்னும் கூடுதலாக அதிகரித்து மேலே உயர்ந்திருக்கிறது. ஏனெனில் அகஸ்டினார் கூறுகிறபடி மோட்சவாசிகள் எல்லோரும் அரசர்களாக மகிமையில் வீற்றிருக்கின்றனர். எல்லா மோட்சவாசிகளை விட மாபெரும் விதமாக அதிக பேரழகுடன் திகழும் பரலோக ஆக்கினியான மகா பரிசு தேவமாதாவை நோக்கி பார்ப்பது எத்தகைய அகமகிழ்ச்சிக்குரியதாயிருக்கும். அப்படி என்றால் நமது ஆண்டவரான திவ்ய சேசு கிருஷ்ணநாதரின் மகா உன்னத அழகை நோக்கி பார்ப்பது எத்தகைய மாபெரும் அகமகிழ்ச்சிக்குரியதாயிருக்க வேண்டும். ஒரு சமயம் அவிலாத்தர் சம்மாள் நமது ஆண்டருடைய மகாபரிசு திவ்ய திருக்கரத்தை கண்டு அதன் உன்னதமான மாபெரும் எழில்மிக்க பேரழகைக் கண்டு ஆச்சரியத்தினால் மிகவும் பிரமிப்படைந்தாள். நுகர்தல் என்ற உணர்வு பரலோக நறுமணங்களால் மட்டுமே திருப்தி அடையும். கேட்டல் என்ற உணர்வு பரலோக சமரசங்களின் ஒத்திசைவான பாடல்களின் உன்னத சங்கீதத்தினாலேயே திருப்தி அடையும். ஒரு சமயம் பிரான்சிஸ் அசியார் ஒரு கண நேரம் ஒரு சமரசானவர் வயலின் இசை கருவி வாசிப்பதை கேட்டு மாபெரும் ஆனந்த மகிழ்வின் பரவசத்தினால் மேற்கொள்ளப்பட்டவராக
ஏறக்குறைய இறந்து போகிற நிலையை அடைந்தார். அப்படியென்றால் அச்சிஷ்டவர்களும் சம்மன்சர்களும் தேவதோத்திர புகழ்ச்சி பாடல்கள் பாடுவதை கேட்பது எத்தகைய பரலோக மகிழ்வை நமக்கு அளிப்பதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உமது வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சதா நித்திய காலங்களிலும் உம்மை துதிப்பார்கள் என்ற சங்கீதத்தில் இதை பற்றிய வாசிக்கிறோம். அப்படியென்றால் மகாபரிசு தேவமாதா சர்வேசனை புகழ்ந்து சுதிப்பதை கேட்பது எத்துணை மதுரம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நைட்டிங்கல் பறவையின் பாடற் குரல் காட்டில் உள்ள மற்ற எல்லா பறவைகளின் குரல்களை விட அதிக மதுரமானதாயிருப்பதைப் போல சில மோட்சவாசிகளின் குரல் ஒலியை விட வெகு தூரமாக மேலே உயர்ந்த மதுரமான குரலொலியாக மகாபரிசு தேவமாதாவின் திவ்ய குரலொலி திகழ்கிறது என்று பிரான்சிஸ் அலிஷியார் கூறுகின்றார். ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமெனில் மோட்சத்தில் உள்ள சில மகிழ்வுகளும் மனிதன் ஆசிக்கக்கூடியனவாயிருக்கின்றன என்று கூற வேண்டும். ஆனால் இதுவரை நாம் பார்த்த மோட்ச மகிழ்வுகள் எல்லாம் பரலோகத்துடைய ஆசீர்வாதங்களில் மிக குறைந்தபட்சமான ஆசீர்வாதங்களாயிருக்கின்றன என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். பரலோக மகிமையானது சர்வேஸ்வரனை முகமுகமாக தரிசித்து சிநேகிப்பதிலேயே அடங்கியிருக்கிறது என்று அச்சிஷ்ட அகுஸ்தினார் கூறுகின்றார். சர்வேஸ்வரன் நமக்கு வாக்களிக்கிற சம்பாவனை அழகிலும் ஒத்திசைவான சங்கீதத்திலும் பரலோக நகரின் மற்ற நன்மைகளிலும் ஒட்டுமொத்தமாக அடங்கியிருக்கவில்லை. அபிரகாமிற்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு ஏற்ப தம்மையே நோக்கி பார்ப்பதற்கு அச்சிஷ்டவர்களை அனுமதிக்கிற சர்வேஸ்வரன் தாமே பரலோகத்தில் இருக்கிற நீதிமான்களுடைய முதன்மையான சம்பாவனையாக இருக்கிறார். நாம் உன் அடைக்கலமும் மிகவும் சிறந்த வெகுமானமுமாயிருக்கிறோம் என்று சர்வேஸ்வரன் தாமே அபிரகாமிடம் கூறுகிறதை ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம். சர்வேஸ்வரன் தமது மகாபரிசு திவ்ய திருமுகத்தை நரகத்தீர்வையை அடைந்த நிர்பாக்கிய பாவிகளுக்கு காண்பிப்பாரையாகில் அக்கண நேரமே நரகம் பேரின்ப அகமகிழ்வுகள் நிரம்பிய மோட்சமாக மாறிவிடும் என்று அகுஸ்தினார் நிச்சயித்து கூறுகின்றார். மேலும் ஒரு ஆத்துமம் சரீரத்தை விட்டு பிரிகிற போது சர்வேஸ்வரனை காண வேண்டுமெனில் கட்டாயமாக நரக உபாதைகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற நிபந்தனையும், அல்லது நரக உபாதைகளிலிருந்து விடுவிக்கப்படலாம், ஆனால் அதே சமயம் சர்வேஸ்வரனை காண முடியாது என்கிற நிபந்தனையும் அந்த ஆத்துமத்திற்கு விதிக்கப்பட்டால் அந்த ஆத்துமம் நரக உபாதைகளை அனுபவித்தபடியே சர்வேஸ்வரனை காண்கிற அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளும் என்று அச்சிஷ்ட அகுஸ்தினார் மேலும் தொடர்ந்து கூறுகின்றார். ஆத்துமத்தினுடைய அக மகிழ்வுகள் அளவில்லாத விதமாக சரீர உணர்வுகளின் சகல இன்பங்களையும் வெகுவாக கடந்து மேலே உயர்ந்திருக்கின்றன. இந்த உலக ஜீவித்தில் கூட தேவ சிநேகமானது சர்வேஸ்வரன் தாமே ஆத்துமத்துடன் தொடர்பு கொள்கிற போது, குறிப்பாக திவ்ய நன்மை உட்கொள்கிற போது எத்தகைய உன்னதமான மதுரத்தன்மையை ஆத்துமத்திற்குள் உட்செலுத்துகிறது என்றால், அதனுடைய சரீரமானது பூமியை விட்டு மேலே உயரமாக எழுப்பப்படுகிறது. அல்காந்திரா ராய்ப்பர் ஒரு சமயம் தேவ சிநேகத்தினுடைய எத்தகைய உன்னதமான பரவச நிலைமைக்கு உயர்ந்தார் என்றால், உயரமான ஒரு மரத்தை இறுக பற்றிக் கொண்டவராக மரத்தையும் வேருடன் நிலத்திலிருந்து பிடுங்கியபடி மேலே வானத்தில் உயரமாக மரத்துடன் பறந்து சென்றார். தேவ சிநேகத்தினுடைய இனிமையானது எவ்வளவு மகா பெரியதாக இருக்கிறது என்றால், பரிசுத்த வேத சாட்சிகள் அவர் சரீரங்கள் மீது செலுத்தப்பட்ட கொடிய உபத்திரவங்கள் மத்தியில் அவற்றின் வேதனை ஒன்றையும் உணராமல் இருந்தனர். ஆனால் இதற்கு மாறாக அதே சமயம் பரலோக மகிழ்வால் நிரம்பி இருந்தனர். ஆதலால் தான் அச்சிஷ்ட லாரன்ஸ் சிவப்பாக பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு தட்டின் மீது படுக்க வைக்கப்பட்ட போது அவர் இருதயத்தில் கொண்டிருந்த அத்தியந்த தேவ சிநேகத்தின் பக்தி ஆர்வத்தினால் நெருப்பினால் எரிந்து கொண்டிருக்கிற இரும்பு தட்டினுடைய சூட்டை உணரக்கூடாமல் இருந்தார் என்று அச்சிஷ்ட அகஸ்தினார் கூறுகின்றார். இவ்வுலகத்தில் அவருடைய பாவங்களுக்காக அழுகிற பாவங்களுக்கு கூட சர்வேஸ்வரன் உலகின் சில இன்பங்களையும் கடந்த உன்னதமான தேவ ஆறுதல்களை அருளுகின்றார். இதை பற்றிய பெர்னார்ட், ஆண்டவரே, உமக்காக அழுவதே இவ்வளவு இனிமையாக இருந்தால் உம்மில் மூழ்கியபடி அகமகிழும்போது அது எவ்வளவு அதிக இனிமையாக இருக்க வேண்டும் என்று அச்சிஷ்ட பெர்னார்ட் ஆச்சரியத்துடன் கூறுகின்றார். உலக ஜீவியத்தில் ஜெபிக்கும் சமயத்தில் ஒரு ஆத்மம் அனுபவிக்கிற இனிமையான மதுரத்தன்மை எவ்வளவு மகா பெரியதாக இருக்கிறது. சர்வேஸ்வரன் தாமே
தமது சொந்த ஒளியின் ஒரு ஒளிக்கற்றின் மூலமாக அந்த ஆத்துமத்திற்கு அதன் மேல் கொண்டிருக்கும் தமது நன்மைத்தனத்தையும் தமது இரக்கப்பெருக்கங்களையும் விசேஷமாக நமது ஆண்டவர் தமது திவ்ய பாடுகளின் போது அந்த ஆத்துமத்தின் இரட்சணித்திற்காக கொண்டிருந்த சிநேகத்தையும் அந்த ஆத்துமத்திற்கு காண்பிப்பார். அச்சமயம் அந்த ஆத்துமம் தேவ சிநேகத்தினால் கரைந்து போவது போல் தனது இருதயம் உருகுவதை உணர்ந்து கொள்ளும். ஆனால் இந்த ஜீவியத்தில் நாம் சர்வேஸ்வரனை அவர் எவ்வாறு அளவில்லா மகிமையில் இருக்கின்றாரோ அவ்வாறு நாம் பார்க்கிறதில்லை. ஆனால் இருளில் இருந்தபடி பார்க்கிறது போல் நாம் சர்வேஸ்வரனை பார்க்கிறோம். இப்பொழுது கண்ணாடியில் மங்களாய் காண்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் காண்போம் என்று இதை பற்றிய சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் வாசிக்கிறோம். இங்கே கீழே சர்வேஸ்வரன் நம் கண் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறார். நாம் விசுவாசத்தின் கண்களால் தான் அவரை பார்க்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். அப்படியென்றால் இந்த துறை அகற்றப்பட்டு சர்வேஸ்வரனை நாம் முகமுகமாக தரிசிப்பதற்கு அனுமதிக்கப்படும் போது நம்முடைய சந்தோஷம் எத்தகைய மாபெரும் பாக்கியமானதாயிருக்கும். அப்போது நாம் பேரழில் மிக்க அவருடைய உன்னதமான அழகை பார்ப்போம், மாட்சிமிக்க அவருடைய மகத்துவத்தை காண்போம், அவருடைய எல்லையில்லாத உன்னத லட்சணங்களை காண்போம், தயாளம் நிறைந்த அவருடைய கேண்மை பாங்கையும் நம் ஆத்துமங்கள் மட்டில் அவர் கொண்டிருக்கும் ஆழங்காண முடியாத மாபெரும் சிநேகத்தையும் காண்போம். மனிதன் தான் சர்வேஸ்வரனுடைய வெறுப்புக்கு பாத்திரமோ வெறுப்புக்கு பாத்திரமோ என்று அறிய மாட்டான் என்று சங்க பிரசங்கியார் கூறுகின்றார். சர்வேஸ்வரனை நேசிக்காததை பற்றியோ சர்வேஸ்வரனால் நேசிக்கப்படாமல் இருப்பதை பற்றியோ ஏற்படுகிற பயம் பூமியில் சர்வேஸ்வரனை நேசிக்கிற ஆத்துமங்கள் அனுபவிக்கிற மாபெரும் உபத்திரவமாயிருக்கிறது. ஆனால் மோட்சத்தில் சர்வேஸ்வரனை நேசிக்கிற ஆத்துமம் தான் சர்வேஸ்வரனை நேசிக்கிறதையும் சர்வேஸ்வரன் தன்னை நேசிக்கிறதையும் பற்றி நிச்சயமாக அறிந்திருக்கிறது. மேலும் ஆத்துமம் ஆண்டவர் தன்னை அளவில்லாத சிநேகத்தினால் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அந்த சிநேகம் நித்திய காலத்திற்குமாக கரைந்தும் போகாது குறைந்தும் போகாது என்பதையும் காண்கிறது. நமது ஆண்டவராகிய திவ்ய இயேசு கிறிஸ்துநாதர் சுவாமி தம்மையே நமக்காக பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்த போதும் தம்மையே நமக்கு ஞான போஜனமாக அளிப்பதற்காக மகாபரிசு தேவதுர்வான மனத்தை பலிப்பிடத்தில் ஏற்படுத்திய போதும் காண்பித்த சிநேகத்தினுடைய அறிவானது நம் ஆத்துமத்தில் தேவ சிநேகத்தின் பக்தி ஆர்வத்தை கூடுதலாக அதிகரிக்கச் செய்யும். தான் பாவத்தில் விழாமல் இருப்பதற்காகவும் பாவத்திலிருந்து பாதுகாக்கும்படியாகும் தன்னை தமது சிநேகத்திற்குள் இழுக்கும்படியாகும் சர்வேஸ்வரன் தன் மீது பொழிந்த எல்லா தேவ வரப்பிரசாதங்களையும் தேவ உதவிகளையும் அப்போது ஆத்மமானது தெளிவாக பார்க்கும். மேலும் தனது நிர்பாக்கியமான கஷ்டங்கள் என்று கருதியபடி உலக ஜீவியத்தில் அனுபவித்த துன்ப உபத்திரவங்கள், வறுமை, பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் சர்வேஸ்வரனுடைய சிநேகத்திலிருந்து புறப்பட்டு வந்தன என்றும் தன்னை நித்திய மகிமைக்கு கூட்டிச் செல்வதற்காக இத்துன்ப உபத்திரவங்கள் எல்லாம் தேவ பராமரிப்பினால் கையாளப்பட்ட வழிமுறை சாதனங்களாக இருக்கின்றன என்றும் அப்பொழுது ஆத்துமம் கண்டுணர்ந்து கொள்ளும். மேலும் அச்சமயம் சர்வேஸ்வரனை தன் பாவங்களால் நிந்தித்து அவசங்கை செய்த போதிலும் சர்வேஸ்வரன் தனக்கு அருளிய எல்லா ஒளிகளையும் சிநேக அழுத்தல்களையும் இரக்க பெருக்கங்களையும் ஆத்துமம் பார்க்கும். மேலும் பரலோக பரிசுத்த பர்வதத்தின் மேலிருந்து அந்த ஆத்துமம் தன்னை விட குறைவான பாவங்களை கட்டிக்கொண்ட அநேக ஆன்மாக்கள் நித்திய நரக தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டிருக்கிறதையும் நித்தியத்திற்குமாக சர்வேஸ்வரனை இழந்து போகும் நிர்பாக்கிய நிலைமையிலிருந்து தான் பாதுகாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கும். உலகப் பொருட்கள் நம் ஆவல்களை திருப்திப்படுத்துகிறதில்லை. முதலில் அவை நம் உணர்வுகளை திருப்திப்படுத்துகின்றன. ஆனால் நாளடைவில் அவை பழக்கமாகிவிட்ட நிலையில் நம்மை மகிழ்விக்க கூடாமல் போய்விடுகின்றன. ஆனால் பரலோக மகிழ்வுகள் இடைவிடாமல் தொடர்ந்து எப்போதும் திருப்திப்படுத்துகின்றன, இருதயத்தை நிறைவடையச் செய்கின்றன. புது மகிமை எனக்கு வெளிப்படும் போது திருப்தியாவேன் என்று இதை பற்றிய சங்கீதத்தில் எழுதப்பட்டிருப்பதை வாசிக்கிறோம். பரலோக பேரின்ப மகிழ்வுகள் திருப்திப்படுத்திய போதிலும் அவை எப்போதும் முதலாக அனுபவித்த புதிய மகிழ்வுகளாகவே தோன்றும். அவை எப்போதும் அனுபவிக்கப்படுகின்றன, அவை எப்போதும் ஆசிக்கப்படுகின்றன, அவை எப்போதும் உடைமையாக கொள்ளப்படுகின்றன. திருப்தியானது எப்பொழுதும் ஆவலை துணையாக கொண்டிருக்கும் என்று இதை பற்றியே அஷ்ட கிரகோரியார் கூறுகின்றார். இவ்விதமாக மோட்சத்தில் அச்சிஷ்டருடைய ஆவல்கள் எவ்வித வேதனையையும் அளிக்காது, ஏனெனில் அவை எப்பொழுதும் திருப்தி அடைகின்றன. மேலும் திருப்தி வெறுப்பை விளைவிக்காது, ஏனெனில் திருப்தியுடன் ஆவலும் எப்போதும் சேர்ந்திருக்கும்.
ஆகையால் ஆத்மமானது எப்போதும் திருப்தி அடைந்திருக்கும், அதே சமயம் எப்போதும் தாகத்துடன் இருக்கும். நித்தியத்திற்குமாக பேரின்ப மகிழ்வுகள் மற்றில் தாகத்துடன் இருக்கும், அதே சமயம் பேரின்ப மகிழ்வுகளால் எப்போதும் திருப்தி அடைந்து கொண்டே இருக்கும். அப்போஸ்தலரான சின்னப்பர் கூறுவதற்கேற்ப நித்திய நரக தண்டனை அடைந்த நிர்பாக்கிய பாவிகள் நித்திய கேட்டின் அழிவிற்கானவையும் தேவசாபத்தினாலும் உபத்திரவங்களாலும் நிறைந்திருக்கிறவையுமான பாத்திரங்களாயிருக்கின்றனர். ஆனால் நீதிமான்கள் இரக்கத்தினாலும் சந்தோஷத்தாலும் நிறைந்திருக்கும் பாத்திரங்களாயிருக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் ஆசைப்பதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. முது வீட்டில் விளங்கும் மிகுதியால் அவர்கள் ஆனந்தம் அடைவார்கள் என்று சங்கீதத்தில் இதை பற்றி வாசிக்கிறோம். சர்வேசனுடைய உன்னதமான மாட்சிமிக்க பேரழகை நோக்கி பார்க்கும்போது ஆத்மமானது தேவ சிநேகத்தினால் எவ்வளவு அதிகமாக பற்றியறிந்து பேரின்ப ஆனந்தம் அடையும் என்றால் அது சர்வேஸ்வரனில் தன்னையே முழுமையாக பாக்கியமாக இழந்தபடி சந்தோஷமாக தங்கியிருக்கும். ஏனெனில் அச்சமயம் ஆத்மா தன்னையே முழுமையாக மறந்திருக்கும். நித்திய காலத்திற்குமாக தான் உடைமையாக கொண்டிருக்கக்கூடிய சுரேசனுடைய ஆழங்காணாத பரந்த நன்மையை நேசிப்பதையும் அதை ஸ்துதித்து போற்றுவதையும் மட்டும் சிந்திப்பதிலுமே ஆத்மானது ஈடுபட்டிருக்கும். மேலும் அப்போது சுரேசனுடைய உன்னத நன்மையை இழந்துவிடக்கூடிய நிலையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டிருப்பதால் ஆத்மம் அதை இழந்துவிடும் பயமில்லாமல் இருக்கும். இந்த உலக ஜீவித்தில் பரிசுத்த ஆத்மங்கள் சுரேஸ்வரனை நேசிக்கின்றனர். ஆனால் அவர்கள் சுரேஸ்வரனை தங்களுடைய எல்லா பலத்துடனும் நேசிக்க கூடாதவர்களாயிருக்கின்றனர். அதேபோல் அவர்கள் எப்போதும் சர்வேஸ்வரனை நேசிக்க கூடாதவர்களாயிருக்கின்றனர். உத்தமமான சிநேகம் பரலோகவாசிகளுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் பரலோகவாசிகள் அவருடைய முழு இதயத்துடன் சர்வேஸ்வரனை நேசிக்கக்கூடியவர்களாயிருக்கின்றனர் என்றும் அவர்கள் எப்போதும் இடாமல் சர்வேஸ்வரனை மெய்யாகவே நேசிக்கின்றனர் என்றும் தாமஸ் அக்வினாஸ் இக்காரியத்தில் நமக்கு கற்பிக்கின்றார். நித்திய பரலோக மகிமையை அடைந்து கொள்ள வேண்டுமெனில் நாம் மகிழ்வுடன் நித்திய உழைப்பை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீதியுடன் அகஸ்டினார் அறிவுறுத்துகின்றார். ஒன்றுமில்லாததற்காக தேவரீர் அவர்களை காத்தீர் என்று சங்கீதாகமத்தில் வாசிக்கிறோம். அச்சிஷ்டவர்கள் சிறிய காரியங்களைக் கொண்டு மோட்சத்தை அடைந்து கொண்டனர். அநேக அரசர்கள் அவருடைய பத்திராசனங்களை துறந்து துறவர மடத்தினுள் தங்களை அடைத்துக் கொண்டவர்களாக, அநேக தபோதனர்கள் வனாந்தரங்களிலும் மலை குகைகளிலும் ஏகாந்தத்தில் தங்கி ஜீவித்தார்கள். அநேக வேத சாட்சிகள் கொடிய உபத்திரவங்களை மகிழ்வுடன் ஏற்று அனுபவித்தனர். ஆனால் இவையெல்லாம் மிக சிறிய காரியங்களாக இருக்கின்றன. ஏனெனில் இக்காலத்தின் துன்பு துரிதங்கள் இனி நம்மிடத்தில் வெளிப்படப் போகிற மகிமைக்கு சரி தகைமையானவை அல்ல என்ற சின்னப்பர் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் பிரசங்கிக்கின்றார். அப்படியென்றால் பரலோகத்தை அடைந்து கொள்ள இவ்வுலக ஜீவியத்தின் வேதனைகளை எல்லாம் ஒன்று கூட்டி அவற்றையெல்லாம் நாம் அனுபவித்தால் கூட அவை மகா உன்னத மோட்சி பெறுகின்ற மகிமைக்கு முன்பாக மிக மிகச் சிறிய அற்ப காரியமாயிருக்கும். அப்படியெனில் சகோதரரே, எஞ்சியிருக்கும் நம் உலக ஜீவிய காலத்தில் நமக்கு வரவிருக்கும் எல்லா துன்பங்களையும் உற்சாகத்துடனும் தைரியத்துடனும் பொறுமையுடனும் ஏற்று அனுபவிக்க உறுதியான தீர்மானத்தை எடுப்போமாக. மோட்சத்தை உறுதியாக அடைவதற்கு அவையெல்லாம் மிக அற்பமான காரியமாகவும் ஒன்றுமில்லாதவையாகவும் இருக்கின்றன. அப்படியென்றால் ஆத்மமே அகமகிழ்ச்சிக்கொள். ஏனெனில் இந்த எல்லா வேதனைகளும் துயரங்களும் துன்ப உபத்திரவங்களும் நாம் ரட்சணமடைந்தால் என்றென்றைக்கும் நம் முடிவில்லாத ஆனந்த சந்தோஷ அகமகிழ்வுகளின் மூல காரணமாக விளங்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிப்போம் என்று ஆண்டவர் தாமே கூறுவதை அருளப்பர் சுசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்படியென்றால் இவ்வுலக ஜீவத்தின் சிலுவைகள் நம்மை உபத்திரப்படுத்தும் போது நம் கண்களை பரலோகத்தை நோக்கி உயர்த்துவோமாக. பரலோகத்தின் மட்டிலான நம்பிக்கையை கொண்டு நாம் நம்மையே ஆறுதல் படுத்திக் கொள்வோமாக. சாக கிடந்த எகிப்து மரியமாளிடம் மடாதிபதியான சோசிமுஸ் என்பவர் எவ்வாறு 47 வருட காலம் இப்பாலைவனத்தில் உன்னால் தனியாக ஜீவிக்க கூடுமாயிருந்தது என்று கேட்டார். பரலோகத்தை ஒரு நாள் நான் அடைவேன் என்கிற நம்பிக்கையால் இவ்வளவு காலம் இந்த வனாந்தரத்தில் ஜீவித்தேன் என்று எகிப்து மரியமாள் பதிலளித்தார்கள். இதே நம்பிக்கையால் நாம் உயிரூட்டப்பட்டால் இந்த ஜீவியத்தின் துன்போபத்திரவங்களை நாம் உணர மாட்டோம், அவற்றை பொருட்படுத்த மாட்டோம். எனவே தைரியமாயிரு, நாம் சர்வேஸ்வரனை நேசிப்போமாக, மோட்சத்தை அடைவதற்காக உழைப்போமாக. மோட்சத்தில் அச்சிஷ்டவர்களும் சம்மன்சர்களும் நமக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மகாபரிசு தேவமாதா
நமக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மகா சிநேகமுள்ள நமது ஆண்டவர் நமக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். நமது ஆண்டவரான திவ்ய இயேசு கிருஷ்ண சுவாமி தமது நித்திய பேரின்ப ராஜ்யத்தில் நம் ஒவ்வொருவரையும் ஒரு அரசராக்குவதற்காக தமது திவ்ய திருக்கரத்தில் ஒரு கிரீடத்தை வைத்துக் கொண்டு நமக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எப்போதும் உங்கள் நினைவில் வைத்திருங்கள். ஓ மகாபரிசு தேவமாதாவே, சோதனை வேளைகளில் தேவரீரிடம் எப்போதும் அடைக்கலமாக உதவி தேடி ஓடி வர தேவையான நல்ல மனதையும், மகா சிநேகமுள்ள திவ்ய ரட்சகரை தினமும் அதிகமாக நேசிப்பதற்கான உத்தம தேவ சிநேகத்தையும், தேவரி பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை எனக்கு அளித்தருளும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஸ்டர் அமலோற்போ மாமதியே வாழ்க.